சுட சுட சாதத்து கூட இந்த முட்டை தொக்கு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. அதுவும் பச்சை வாடை போனதுக்கப்புறமா 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து குழையிற அளவுக்கு வதக்கி வச்சிடலாம். இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முட்டை சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துருவோம். இதை நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடிங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.